கலைஞருடைய அவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய உருவம் நம்ம முன்னால் ஒரு ஷைனிங் இதில் எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு ஒரு பர்சனல் லாஸ் கூட. அவரை ஒரு மூத்த நண்பர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த மாதிரி பழகுவார். ஒரு ஜேர்னலிஸ்டோட ஹிந்துவில் நான் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுலேருந்து கடைசியில் எடிட்டர் ஆனது வரைக்கும் அவருடைய அந்த உறவை மறக்க முடியாத ஒரு உறவாக இருந்தது. நான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது, குறிப்பாக 1900 படித்து முடித்ததுக்கு பிறகு, குறிப்பாக 1968ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அப்போ வாஷிங்டன் டிசியில் அவரோட சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மறக்க முடியாத ஒரு இது. சில மாதங்களுக்கு பிறகு இங்கே வந்த உடனே கலைஞரை சந்தித்தேன். அவர் குணங்களை சொல்லக்கூடிய போதுமான நேரம் இங்கே இல்லை. அவருடைய பர்சனல் குணங்கள், அவருடைய அப்ரோச், அவரோட ஸ்டைல், அவரோட குவிக் விட், எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய அந்த வேல்யூஸ், அதை பற்றி சொல்ல இங்கே நேரம் போராது. பெரிய பேச்சாளர் காத்து கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் 5 முறை முதல்வர், 50 ஆண்டுகளாக திமுகவின் தலைவர், போட்டியிட்ட 13 முறையும் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அரசியலில் கலைஞர் சாதித்ததை எட்டி பிடிப்பவர்கள் இந்திய அரசியலில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அகில இந்திய தலைவர்கள், 11 மாநிலங்களின் முதல்வர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தனர். அவர் மறைவுக்கு பிறகு அகில இந்திய அளவில் அவருக்கு இருந்த செல்வாக்கு அன்றைக்கு இதை காட்டுகிறது. நம்ம தலைவர்கள் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே ட்விட்டரில் ஒரு விஷயத்தை போட்டிருந்தார். அது ஆங்கிலத்தில் படிக்கிறேன். டீப்லி saddened by the demise of former Chief Minister of Tamil Nadu, கலைஞர் கருணாநிதி. ராஜபக்சேக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் உள்ள உறவை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த முரண்பாடு, அந்த கசப்பான சில விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் அவர் மறைவுக்கு பிறகு இது சொல்லியிருக்கார். His contribution to Tamil literature, cinema and politics are unparalleled. அதாவது இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் இணையற்றவை. I join the millions of people who are mourning. பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் அந்த பெரிய இழப்புக்கு நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். மை கண்டோலன்சஸ் என்று அன்றைக்கு கண்டார். அதுதான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய தாக்கம், அவருடைய செல்வாக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை. ஒரு பெரிய ஒரு லீடர் முன்னால் இல்லைன்னு ஒரு 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 ஷாக் ஏற்பட்ட மாதிரி அன்றைக்கு நடந்தது. அதனால் அதுதான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அவர் ரொம்ப படிக்கவில்லை, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்தது பிறப்பிலேயே. எல்லாருக்கும் அது கிடைக்காது. அந்த மாதிரி இது குயிக்காக புரிந்து கொள்வது, எழுதுவது. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்தது வேலை. அவர் சலியாத உழைப்பாளி. கல்லறையிலும் அதுதான் இருக்கு. படைப்பாளி, நிர்வாகி. அண்ணா அவர்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கவில்லை, சான்ஸ் கிடைச்சது. இது அதிகாரத்தின் பாரத்தை ஏற்றுக்கொண்டது கலைஞர் ஃபர்ஸ்ட். திமுக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் முன்னால் அதுக்கு ஒரு மாடல் இருந்தது இல்லை. திமுகவின் சரித்திரத்தில் படிச்சிங்கன்னா பல கோரிக்கைகள் வந்தது.
யாரும் எதிர்பார்க்காத முறையில் 1967 பவருக்கு வந்தாங்க. அன்றைக்கு எப்படி அதை நடத்துவது, முதல் அண்ணா அவர்கள் அதை வழிவழித்தார். சிறந்த முறையில் சில இது கொண்டு வந்தார். சுயமரியாதை, கல்யாணம், இது விவாகம். நான் கூட ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது சுயமரியாதையில் தான் நான் காட் மேரிட். அந்த இதில் ஆனால் அவருக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவரை இழந்து விட்டோம். கலைஞர் அதுக்கு ஒரு பெரிய சவால். அது எப்படி இந்தியா இதில் நடத்துவது, அதுதான் ஒரு பாத் ஃபைண்டர் என்று சொல்லலாம். ஒரு புதிய வழியை அவர் வகித்தார். எப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு போராட்டம் நடத்துவது, அதே நேரத்தில் கோஆபரேட் பண்ணுற, ஒத்துழைப்பு கொடுப்பது சில விஷயங்களில். இந்திரா காந்தியோடைய அரசியல் பயணமே அன்றைக்கு முடிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா அந்த காங்கிரஸ் இன்னைக்கு என்னென்னோ பேசுகிறாங்க காங்கிரஸ், அதை பற்றி நான் இங்கே பேச வரல இந்த நேரத்தில். அந்த தலைவர் ரொம்ப உளர்றாரு பல விஷயத்த. யாருன்னு சொல்ல தேவையில்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, குழப்பம். அது வேற. அன்றைக்கு காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகும்போது திமுக ஒரு பிரின்சிபலாக அன்றைக்கி சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு இது. கலைஞர் தான் அதுக்கு அந்த முடிவு எடுத்ததில் ஆர்கிடெக்ட் என்று சொல்லலாம். கலைஞர் தொட்ட துறைகளில் எல்லாம் முத்திரை வைத்தார். சிறுகதைகள், நாவல்கள், நாடகம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இன்றைக்கு சொல்கிறோம், ஜஸ்ட் கோயிங் ரிவ்யூ பண்ணுற மாதிரி. நாடகங்கள், திரைப்படம், வசனம் எழுதுறது, எல்லா துறைகளிலும் அவர் சிறந்த முறையில் செயலாற்றினார். கலைஞர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், was not born with a silver spoon. நிலப்பிரபுத்துவம் மேலோங்கி இருந்த ஒரு தஞ்சை மாவட்டத்தில் அவர் சாதனைகளை நிகழ்த்தினார். அது ஒரு பெரிய சவால், அது ஒரு போராட்டம் தான் அது அன்றைக்கு. எல்லா சின்ன வயசுலேருந்து. அதற்கு காரணம் அவரே சொல்லியிருக்காரு, உழைப்பு உழைப்பு உழைப்பு. என்ன ஜீனியஸாக இருந்தாலும் உழைப்பு இல்லைன்னா ஒன்றும் செல்லாத காசு தான், வேஸ்ட் ஆகிடும். அவருடைய எபிடாஃப் என்று சொல்ல, கல்லறை கல்வெட்டு முதல்ல எழுதிட்டார். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறான். சுயமரியாதை அவருடைய மூச்சு. தோளில் போட்டிருக்கும் துண்டை இடுப்பில் கட்ட வேண்டி வரும் என்பதால் நாதஸ்வரம் பயணத்தை பயில்வதை அவர் நிறுத்திவிட்டார். அதை பொறுத்து கொள்ள முடியல அந்த சின்ன வயசுலேயே. அந்த ஜாதியின் கொடுமை அது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. 14 வயதிலேயே ஹிந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் அந்த பாயிண்ட் பண்ணியாச்சு, உழைப்பு. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இதெல்லாம் ஆழமாக அதில் ஊறிவிட்டார். பல நேரம் கோபம் வரலாம், கடுமையான விமர்சனம் வரும், பல சார்ஜஸ் வரும். 2 முறை அவருடைய கவர்மெண்ட்டை மோசமான இதில் ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த அரசு? ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் அரசு, ரெண்டாவது அந்த கோலிஷன், சரண் சிங் இருக்கக்கூடிய அந்த இது. இருந்தாலும் அவருக்கு அந்த
கருத்து சுதந்திரத்துக்கு மேலே அதிக மதிப்பு இருந்தது. எனக்கு பல விஷயங்கள் இருக்கும். நாங்கள் சில பேர் அவங்கள விமர்சனம் செய்வோம். இந்து பத்திரிகைகள் நான் வந்து எடிட்டராக இருக்கும்போது அதுக்கு முன்னால் கூட சில விஷயத்தில் வேறுபாடு வரும். அதை பற்றி விமர்சனம் செய்வோம். சில கடுமையாக கூட விமர்சனம் செஞ்சுருக்கோம். முதல்ல ஃபோன் பண்ணி என்னென்ன மாதிரி எழுதிட்டீங்கன்னு கேட்குறத தவிர வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நக்கீரன் கோபால் மேலே கேஸ் போடுறாங்க, அநியாயமாக கேஸ் போடுறாங்க. இந்த இதில் நேற்று இப்போ நடந்தது தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மோசமான முறையில் அரெஸ்ட் செய்து கொண்டு போனாங்க. இந்த இதில் பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவங்க வந்து வந்திருக்காங்க, அவசரப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த இன்டாலரன்ஸ் இது ஒரு மோசமான ஒரு சைன் என்று தான் சொல்லுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை நாங்கள் எதிர்பார்க்கறது, இந்த செயல்களை இப்போ வாபஸ் வாங்குங்க, ரிவர்ஸ் பண்ண வேண்டும். அதுக்கு மேலே நான் பேச தேவையில்லைங்க. இது ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு முக்கியமான இது. பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சினிமா செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். விமர்சனத்தை சகித்து கொள்வார்களா? எதிர்ப்பை, கடுமையான எதிர்ப்பை கூட சகித்துக் கொள்வார்களா? ஜனநாயகத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கோர்ட்ஸ் வந்து எப்படி அநியாயமாக அரெஸ்ட் செய்து அநியாயமாக கேஸ் போடுறவங்க மேலே கோர்ட்ஸ் வந்து ரிலீஃப் கொடுப்பாங்களா? சரியான முடிவுக்கு வருவாங்களா? இந்தியா முழுவதும் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. சில நாள்கள்லேயே ஒரு சில மோசமான சைன்ஸ் இருக்குது. அதை வந்து வாபஸ் வாங்கி கொண்டு வேண்டும் இருக்கும். விமர்சனம் நல்லது. கலைஞருடைய வாழ்க்கை அதற்கு நன்றாக ஒரு மாடல். அதனால் எல்லா விஷயங்களும் அவர் கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களுக்கு எதிராக எழுதுவார். ஆனால் அவர் எழுத முடியும்ல. நீங்கள் ஏதாவது சொன்னால் விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க முடியும். டெய்லி செய்வார். எனக்கு பல முறை பல எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்குது. நான் ஆக்டிவாக ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது எழுதும்போது ஒரு உரையை உடனே ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னு சொன்னால், நான் வந்து உங்களை பார்க்குறேன்னா அங்கே போனால் வேறு மாதிரி அது அந்த பேச்சு போய்விடும். அந்த இதில் ரெண்டாவது அக்சசிபிலிட்டி. பல இங்கே மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் முதலமைச்சரையோ பெரிய தலைவர்களையோ பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. காங்கிரஸ் கட்சியிலையும் அப்படி தான், பிஜேபியில் அப்படி தான். சில இடங்களில் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கலைஞரை பத்திரிகையாளர்கள் அணுக முடியும். அறிவாலயத்திலேயோ கோபால்புரத்திலேயோ போனால் சான்சஸ் வெரி குட் அவரை பார்க்கறது. அவர் வந்து போகும்போது பத்திரிகையாளர் பார்த்தா நிறுத்தி பார்ப்பார், என்னன்னு கேட்பார். அவங்க சொல்கிறதுக்கு ஒரு விட்டி பதில் கொடுப்பார். அது ஒரு அதாவது ஒரு எக்ஸாம்பிள். சரி, அதுக்கு முன்னால மாநில உரிமைகளை பற்றி ஆழமான சிந்தனை உடையவர். ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்கவில்லை. இன்னைக்கு வந்து திமுக பதவி எழுந்தது, பவர் எழுந்ததா? சேகர் பாபு அவர்களை அன்னைக்கு பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. ஊழியர்கள்
எல்லா த்ரூ அவுட் த ஸ்டேட் வெளியில் வந்து இதை எதிர்த்தாங்க. யாராவது சொல்லி பண்ணாங்களா? தானாகவே நடந்து விட்டது. ஆர்கனைசேஷன் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அது நடந்தது. அதனால் திமுக பதவி எழுந்ததுனால் பவர் எழுந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஆதவ் அர்ஜுனா வந்து பேசினார் அசம்பிளியில், அதை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை. ஆனால் ஒன்றுமே நீங்கள் இல்லை, அந்த மாதிரி சில ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஒரிஜினல் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஜோசப் ஸ்டாலின், சோவியட் லீடர், கிரேட் சோவியட் லீடர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது போப் ஆண்டவரை நம்ம சைடில் கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், சோவியத் தலைவர், என்ன சொன்னார்னா, how many divisions does the Pope have? அதாவது டிவிஷன் என்றால் படைப்பிரிவு. எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க உங்களுக்கு? டீலிமிட்டேஷன் பில் இன்னைக்கு வரப்போகிறது. நாடு முழுவதும் திமுக என்ன நிலை எடுக்க போகிறது? இன்னைக்கு இந்துவில் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி இன்னைக்கு வந்திருக்கு. திமுக அது நான் டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை. என்ன எதிர்பார்க்கிறாங்களா, கோரிக்கை என்ன, டிமாண்ட்ஸ் என்ன, எப்படி அணுகுவார்கள் என்ற பற்றி இந்துவில் இன்னைக்கு மெயின் ஸ்டோரி வந்திருக்கு. ஆனால் எல்லாரும் இதை தான் பார்க்குறாங்க. திமுக திடீரென்று மாடுமா? திமுக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர போகிற புதிய போர்வையில் வரக்கூடிய டீலிமிட்டேஷன் பில், அந்த பேக்கேஜ், ஒரு பில் மட்டும் இல்லை, அமெண்ட்மெண்ட்டு, இன்னொரு பில், அதுக்கு என்ன நிலை எடுக்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி ஓட் பண்ண போகிறாங்க எம்பிஸ் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான பிரதானமான விஷயமாக இருக்கிறது. சரியான முடிவு எடுப்பார்கள் தான் நான் நம்புகிறேன். இதை பொறுத்து தான் எதிர்காலம் தீர்மானிக்கும் பெரிய அளவுக்கு. ஏன்னா அவங்க கேப் இன்னைக்கு இருக்கு. 22 எம்பிஸ் எப்படி ஓட் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் இந்திய அரசியலே ஒரு எந்த பாதையில் போவது வந்து தெரியும். திமுக இன்றைக்கு 25 வருஷம் இன்னொரு ஃப்ரீஸ் வேண்டும் என்று சொல்லி இந்து பத்திரிகையில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது வந்து ஃபர்தராக கன்ஃபார்ம் ஆகணும். ஆனால் அது நல்லா அது ஒர்க் பண்ணிவிட்டு அது சரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி திமுக பதவி இழந்தாலும் பலத்தை இழக்கவில்லை. ஒரு முக்கியமான அகில இந்திய கட்சியாக தான் இருக்கிறது. கலைஞருக்கு வந்து டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் அந்த ஒரு ஆசை இருந்தது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு கட்சியை பலமாக வைத்துக்கொண்டு பவரில் அதிகாரத்தில் இருந்தாலும் பல தடவை தோல்வி அடைந்திருக்காங்க. அவர் பர்சனலாக இது இல்லை. அதே மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், என் நண்பர் ஸ்டாலின் அவர்களும், அவர் கலைஞரோட கார்பன் காப்பி இல்லை. பல தடவை பேசியிருக்கோம். கார்பன் காப்பி நல்லதில்லை, அவர் ஸ்டைல் வேற, நடைமுறையில் இது பண்ணுவார். அவரும் உழைப்பு தான் அவருடையது. நாங்கள் வாக் போகும்போது பார்க்குறோம் எப்படி உழைக்கிறார் அப்படி. அந்த இதில் இன்றைக்கும் வேறு ஸ்டைல் இருக்கலாம். அதனால் கட்சியை பாதுகாத்து வளர்த்து வெற்றியிலும் தோல்வியிலும் சிறந்த முறையில் மெயின்டைன் செய்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ திமுக ஊழியர்கள், தலைவர்கள் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கும் அவர் வந்து வெறும் ஒரு எழுதுறது மட்டும் இல்லை, பேச்சு மட்டும் இல்லை, அதில் சிறந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கட்சியை வளர்த்தார். அதனால தான் அகில இந்திய எந்த கட்சியும்
தமிழ்நாட்டில் 1967 பிறகு அரசை கைப்பிடித்ததில்லை, கேப்சர் பண்ணதில்லைங்க அதிகாரத்தை. பெர்மனன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாம். பல மாநிலங்கள் இது பார்க்க முடியாது. ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு பெரிய மாநிலத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிவிட்டு அரசியல் அகில இந்திய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், பிஜேபி, அவங்க தான் நம்ம பெரிய அகில இந்திய கட்சிகள், ஒரு நாளும் இங்கே அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்ற நிலையை பெரியார் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அண்ணா அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, பெரிய தலைவர்கள் ஜாயன்ட்ஸ் கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அது இன்னும் தொடரும். இந்த கட்சிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. கொஞ்சம் தோத்தது ஷாக்கு தான். யாரும் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கல யார் பவருக்கு வருவாங்கன்னு. ஆனால் இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் இந்த சூழ்நிலையில் கலைஞருடைய வாழ்க்கை, அரசியல், அவருடைய ஜீனியஸ் எல்லாம் நமக்கு சிறந்த பாடங்களை கொடுக்கும். அதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கும் என்னை அழைத்தவர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன்.